ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்கேடி பேஸ் நிறைய மூவிஸ் வீடியோ கேமிங் வீடியோ போட்டிருக்கிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எந்த படம் பார்க்க போகிறோம்னா மதராசி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயன் நடித்த படம். இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இது ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி நிறையா மூவிஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறையா மூவிஸ் நம்மளால் உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோரி மாதிரி சீக்கிரம் 10 நிமிஷத்தில் ஃபுல் ரிவ்யூ சொல்ல முடியும். இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா ஆர்மி என்டிஏம்பாங்க. என்டிஏன்னு ஒரு ஆர்மி மாதிரி தான். அவங்க ஃபஸ்ட்டு அதாவது வில்லன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கன்ஸை கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா மக்களை நம்ம தமிழ்நாட்டில் சண்டை வந்தால் கத்தி இந்த அருவாள் வச்சு வெட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கன் கொடுத்து மக்கள் தொகையை கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக வில்லன்ஸ் எல்லாம் கன்ஸ் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக கொண்டு வருவாங்க. இதை தெரிஞ்ச என்டிஏ பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ நடக்கிற ஃபைட் சீன் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் வரும். ஃபஸ்ட்டு என்டிஏ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அங்கே கரெக்டாக செக் போஸ்ட் நேரம் அந்த ட்ரக்ஸுகள்லாம் வரும். 5 ட்ரக்கு வரும். இது ஃபுல்லாமே கன்ஸாக தான் இருக்கும். அதில் டெரரிஸ்டெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட என்டிஏ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இறந்துருவாங்க அட்டாக் பண்ண முடியாமல். அதில் ஹெட் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் அவங்கள எல்லாம் ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தான் நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி வரும். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா லைட்டாக மென்டல் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவங்களோட ஃபேமிலி 15 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு ட்ரிப் போகையில் அவங்க நின்றுட்டுருக்கையில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வருவார். சின்ன பையனாக இருப்பார். அப்போது அவங்க உள்ளே இருக்கிற வேனில் மேலேருந்து லைன் கட்டாகி விழுந்து ஃபயர் ஆயிரும். இதில் அவங்கெல்லாம் துடிச்சு எல்லாம் இறந்துருவாங்க. அப்போ இவர் காப்பாற்றுறக்கு போவார். அங்கே இருக்கிற சுற்றி இருக்க மக்களெல்லாம் இவரை தடுத்து நிறுத்திடுவாங்க. காப்பாற்றுறக்கு முடியாமல் நீ போனால் நீயும் இறந்துடுவ போகாதுன்னு இருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட மண்டையிலேயே நல்லா ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் அவருக்கு யாராச்சுக்கு அடிபட்டு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களையெல்லாம் நம்மளோட என்னோடய அண்ணன், என்னோடய அக்கா, என்னோடய அப்பா, என்னோடய அம்மா அந்த மாதிரி அவர் நினச்சிக்குவார். சித்தி, சித்தப்பா, பாட்டி அப்படின்னு அவருக்கு தானாகவே எப்படி சொல்கிறது ஓசிடி மாதிரி. நம்மளுக்கு ஒன்று நினச்சா அது பிடிக்காது இல்லை. இப்போது ஓசிடினா ஓவர் க்ளீன் டிசீஸு நம்மளுக்கு சுத்தமாக இல்லைன்னா பிடிக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு அது ஒரு டிசீஸ் மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா மாலதின்னு ஒரு ஹீரோயின், அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்கள லவ் பண்ணிகிட்ருப்பார். அப்போது அவங்களும் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வேணான்ட்டுருவாங்க, பிரேக்கப் ஆகிரும். அதுக்கப்புறம் எனக்கு மாலதி எனக்கு கிடைக்கல, நான் சாக போகிறேன்ட்டு சாகறதுக்காக வருவார். கரெக்டாக பைபாஸ்லேருந்து கீழே குதிப்பார். அதை நான் சாக போகிறேன் லவ் ஃபெயிலுன்னு மக்களெல்லாம் வீடியோ எடுத்துருப்பாங்க. அப்போ டக்குன்னு அவர் குதிச்சிருவார். இவங்க மக்களெல்லாம் குதிக்காதுன்னு சொல்ல அவர் கேட்காம குதிச்சிருவார். உடனே ஆம்புலன்ஸ் கரெக்டாக அந்த என்டிஏ ஆஃபீஸர் கொண்டுட்டு வர ஆம்புலன்ஸ்லேயே இவரை ஏற்றி விட்ருவாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் இருந்ததுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் முழிச்சு பார்த்து நான் ஒன்றும் சாகலையா, நான் சாகணும்னு சொல்லியிருப்பாங்க. பக்கத்தில் நம்மளோட என்டிஏவோட ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஏன்டா சாகணும்னு கத்திட்டு நீங்கள் கேட்க, நான் சாகணும் சார் என்னை கொன்றுங்கன்னு பாரு. அவரும் கண்டுக்காமல் போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்களோட ஹெட்லேருந்து கூப்பிடுவாங்க. நிறையா பேர் இறந்துட்டாங்க, இந்த ஆப்ரேஷன் எல்லாம் எதுக்கு, நிறையா பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ யாராச்சும் இறந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக போயிடணும் அப்படின்னு என்டிஏவோட ஹெட் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணுவார். கீழே கரெக்டாக அவரோட காலில் பார்த்தீங்கன்னா ரோப் சிக்கிடும். அதனால் பாதியிலே தொங்கிட்டு இருப்பார். அதே நம்ம என்டிஏவோட ஆஃபீஸர் பார்த்துட்டு எவன்டா இவன் கிறுக்கனாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து அவரை காப்பாற்றிடுவாங்க. நம்ம ஹீரோவை காப்பாற்றுவாங்க. ஏன் சாகணுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் சாகணும்னு. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸை வச்சு அட்டாக் பண்ண போனோம்னா எனிமீஸை நம்மளோட ஆர்மிஸில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்துருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதாவது அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. 4 கண்டெய்னர், 5 இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிரும், 4 இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த 4 கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாமே கன்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு 100 கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மக்கள் எல்லாத்துக்கிட்டே கொடுப்பாங்க. அதில் நிறைய பேர் இறந்துருவாங்க. இதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனிக்குள்ளே சீக்ரெட்டாக போகணும். அந்த கம்பெனிக்குள்ளே போகிறது ஈஸி கிடையாது. அந்த கம்பெனிக்குள்ளே போகணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஐடென்டி கார்டு வேணும். அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. திருப்பி வெளியில் வரையும் ஸ்கேன் பண்ணிட்டு வரணும். கிட்டத்தட்ட 10,000 லேபர்ஸ் அந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க. அப்போ இவங்க யோசிச்சு என்டிஏலேருந்து ஒரு 2 பேர் அந்த கம்பெனியோட உள்ளே போந்து அந்த கேங்ஸ்டர் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்போது அவங்களும் கேங்ஸ்டர் மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்குவாங்க. அங்கேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே என்டிஏ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சிருவான். யாரோ 2 பேர் என்டிஏ ஆஃபீஸில் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க
அவங்க யார் சொல்லுங்கள் அப்படிமா. அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்லின்னு நானே கண்டுபிடிச்சி 2 பேரையும் கொண்டுருவோமா. அப்போது என்டி ஆஃபீஸரில் ஒருத்தன் நான் தான் என்டி ஆஃபீஸரு, இன்னொருத்தன் இவன் என்னோட டீம்மேட்னு சொல்லி வில்லனை காமிச்சிருவாங்க. 2 என்டி ஆஃபீஸர் இருப்பாங்க, அதில் ஒருத்தன் வில்லனும் நானும் தான் என்டி ஆஃபீஸர்னு சொல்லிடுவாங்க. எதுக்குன்னா இன்னும் 2 ஆஃபீஸர் உள்ளே இருந்தால் தான் இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் போக முடியும். அதனால் 2 பேர்த்தையும் கொண்டுருவான். அதுக்கப்புறம் இன்னொரு என்டி ஆஃபீஸர் உள்ளே இருப்பான், அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட திடீர்னு ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. ஸ்கூல்லேருந்து ஒரு சின்ன பையன் கன்னை வச்சு எல்லாத்தையும் ஸ்கூலில் இருக்கிற கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு இருக்கான்னு நியூஸ் வரும். உடனே இவங்க அங்கே போவாங்க. பார்த்தா டக்குன்னு நம்மளோட சிவகார்த்திகேயன் உள்ளே போயிடுவார், ஸ்கூலுக்குள்ளே போவார். அப்போது திடீர்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க ஹீ இஸ் எ மென்டல் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் மென்டல் டேப்லெட் சாப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரியாமல் இவர் கூடயே வச்சுருந்தா டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதையும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை பார்த்து கன்னை கீழே ஓட்டுரு, கன்னெல்லாம் வச்சு விளாடாத அப்படின்னு நம்மளோட ஹீரோ சொல்லுவார். அதுக்கு அந்த பையன் அதெல்லாம் முடியாது, இத்தனை நாளாக நான் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி விளாண்டுட்டு இருந்தேன், இப்போதான் என் கையில் ரியல் கன் கிடச்சிருக்குது, நான் இதை வச்சு விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னா கேட்காம மறக்க முன்னாடி போவார். டப்புன்னு ஹீரோவை சுட்டுருவான். உடனே சைட்லேருந்து ஆர்மி ஆஃபீஸர்லாம் ஜன்னலை உடச்சிட்டு வந்து அந்த பையனை ஹேங் ஓவர் பண்ணிடுறாங்க, கன்னெல்லாம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா புல்லட் பட்டுரும். ஆனால் நியூஸில் என்னமாங்கன்னா ஹீரோக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்படி சொன்னோம்னா புல்லட் பட்டுருச்சுன்னு சொன்னோம்னா அந்த பையனை ஜெயிலில் போட்டுருவாங்க, அதனால் நியூஸில் மறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் அப்போது திருப்பி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுவாங்க. திருப்பி உயிர் வலிச்சிருவார். நான் ஒன்றும் சாகலையா நம்ம இருக்கோம் கேட்பார். இதான் ட்விஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்றும் சாகலையா என்னை கொன்றுங்க நான் போய் சாக போகிறேன்ட்டு போவார். அப்போ நம்மளோட என்டியோட ஆஃபீஸர் ஹெட் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நீ 2 நாள் நானே உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரை அந்த லேபராக மாற்றி அந்த கம்பெனிக்குள்ளே போய் உள்ளே பாம்பு வச்சு அந்த ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணணும், அதுதான் இது. அதுக்காக இவர் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போய் ஒரு இடத்துல போனதையும் மறைஞ்சி நின்றுருக்காரு. சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் அதே இடத்துல இருப்பார். எல்லா லேபர்ஸும் வெளியில் போனதுக்கப்புறம் இவர் உள்ளேருந்து ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலான்னு ரெடியாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பாஸ் செக் பண்ணையில் ஒரே ஒரு ஆள் உள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த வில்லனுக்கு அது தெரிஞ்சதையுமே வில்லன் உள்ளே தேட ஆரம்பிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆளில் விட்டு தேடையில் நம்ம சிவகார்த்தி எல்லாத்தையும் கொண்டு வர. அதுக்கப்புறம் வில்லனை அடித்து போட்டுருவார். வில்லனை அடித்து போட்டதுக்கப்புறம் அவன் வழி தாங்காமல் அவன் கத்துவான். உடனே அவர் மென்டல் பேஷண்ட் மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பரு அப்படின்னு நினச்சி அவருக்கு எப்படின்னா யாராச்சும் அடிபட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருந்தாங்கன்னா அவரை நம்மளோட ஃபேமிலின்னு நினச்சி அவர் காப்பாற்றுவார். அதே மாதிரி ஹீரோவை கொண்டு வந்து காப்பாற்றிட்டார். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறாரு. அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா என்டியோட கஸ்டடியில் இருக்கிறான். விஷயம் தெரிஞ்சுது கண்டெய்னர்ஸ் எல்லாம் கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டாங்க. எங்கேன்னு என்டிஏனாலேயோ கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளோட சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாக மாறிடுவார். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோயின் மாலதியை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு 2 பேரும் திரும்பி ஒன்றாயிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது வில்லனோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனும் இதில் டீம் தான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வில்லன் பார்த்தீங்கன்னா என்டிஏவோட ஆஃபீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அடிச்சிருவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா என்டிஏ டீமில் இருக்கிறவங்க ஒருத்தன் வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் அங்கே போயிட்டுருக்கும். வில்லனில் இருக்கிற நம்மளோட என்டிஏ ஆஃபீஸர் அங்கேருந்து இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 2 பக்கம் இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கும். இதை தெரிஞ்சதையும் இங்கேருந்து என்டிஏ ஆஃபீஸர் ஒருத்தன் அவனை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான்னு சிவகார்த்தி கண்டுபிடிச்சிருவாப்பில். ஆனால் அதை வெளியில் சொல்லலை. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போது ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு போவாங்க என்டிஏ ஆஃபீஸர்ஸ். அப்போ அங்கே இருக்கிற ஒரு என்டிஏ ஆஃபீஸர்ஸ் அந்த ஹீரோயின் கிட்ட நான் ஒரு என்டிஏ ஆஃபீஸரு, இவங்க கிட்ட நான் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன இருக்கிறேம்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து என்டிஏ ஃபோர்ஸ் போய் அங்கெல்லாம் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கும். டெரரிஸ்ட் கிட்ட அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. கடைசியில் இந்த படம் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்மளோட ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துருவாங்க. கடைசியில் இந்த ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். நம்மளோட கேப்டனும் நீங்கள் லைஃப்பில் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுவார். கரெக்டாக இந்த சீனில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. இந்த படம் எனக்கு பொறுத்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா படம் மூவிஸ் ரிவ்யூ இதெல்லாம் பார்க்கறக்கு
நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே போகிறீங்க. ப்ளீஸ் எனக்காக இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு நல்லா மோட்டிவேஷன் ஆகி நிறையா வியூஸ் போச்சுன்னா எனக்கு நல்லா மோட்டிவேஷன் ஆகி இந்த மாதிரி நிறையா படத்தோட ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூவாக நான் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.